எப்படிங்க பாருப்பா எடுப்பா எல்லாம் நாங்களாம் இருக்கிற மாதிரி இல்லையா எல்லாரும் கொடுங்கண்ணா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணா நோயா அம்மா அவர்கள் தலைமையிலான அரசு அமைந்த உடனேயே அண்ணா சாலை அருகே கட்டப்பட்ட கட்டிடத்தில் சட்டசபை நிகழ்வுகளை நடத்தாமல் முன்பு போலவே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலேயே சட்டசபை நிகழ்வுகள் நடைபெறும் என்று அறிவித்து அவ்வாறு நடைபெற்று வருகிறது. அண்ணா சாலை அருகே கட்டப்பட்ட கட்டிடத்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உருவாக்கப்படும் ஏற்படுத்தப்படும் என்று மாண்பு முதல்வர் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். இந்த இரண்டு கொள்கை முடிவுகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தவறு என்று வழக்கு தொடுத்தார்கள். இருதரப்பு வாதங்களையும் கேட்டு இன்று நீதியரசர்கள் உயர் திரு கே என் பாஷா மற்றும் உயர் திரு பால் வசந்தகுமார் ஆகியோருடைய அடங்கிய பெஞ்ச் மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுடைய தலைமையிலான அரசு எடுத்த இந்த கொள்கை முடிவுகள் இரண்டுமே சட்டப்படி சரியானது என்று தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள். இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் நல்ல மருத்துவ வசதி கிடைப்பதற்கான வாய்ப்பினை மாண்பு முதல்வர் அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். அந்த முடிவினை நீதிமன்றமும் சரி என்று கருத்து கூறியுள்ளது. எனவே மனுதாரர்கள் தொடுத்த வழக்கினை தள்ளுபடி செய்துள்ளது.